இந்த லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லக்கு இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம வரப்போ அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு, ஒண்ணுமே கிடைக்காதுன்னு நினைச்சேன். அந்த அண்டால இருந்த கடைசி நாட்டுக்கோழி பிரியாணி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த கடையில என்னடா இருக்கு, எதுக்குடா இவ்வளவு கூட்டம் தானே தோணுது. லிட்டரலா வெயிட் பண்ணி சாப்பிட வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சீட்டே கிடைச்சது. சேலம் சீரிஸோட 4th எபிசோடுக்கு திருக்காவண்டனூர் பைபாஸ் கிட்டவே இருக்க இந்த கவுன்சிலர் ஹோட்டல் எல்லாமே அண்டா விறகடுப்புல செய்வாங்க. இங்க நம்ம முக்கியமா ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா அவங்களோட சீரக சம நாட்டுக்கோழி பிரியாணிக்காக தான். நம்ம லக்கு லாஸ்டா ஒரே ஒரு சீரக சம நாட்டுக்கோழி பிரியாணி கிடைச்சது. அது கூட மட்டன் தலைக்கறி, மட்டன் இறால் ஃப்ரை, ஒரு ப்ரான் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே பெப்பர் தூக்கலா காரசாரமா கொடுப்பாங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கெட்டியா ஒரு 3 குழம்பு கொடுப்பாங்க. அந்த குழம்பு செய்யறது பக்கம் இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்டால செஞ்சு வச்சிருக்க குழம்பு நல்லா பெரிய தவால ஊத்தி நல்லா திக்கா சுண்ட வச்சு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா கொடுப்பாங்க. அதுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. அது அந்த பிரியாணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சேலம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டுக்கோழி பிரியாணி கெட்டி குழம்பு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க.